ஹாய் ஸ்டூடெண்ட், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கலாம். போன கிளாஸ் நம்ம ட்ரிகனாமெட்ரியில் சில ஃபார்முலாஸு டேபிளேஷன் ஃபில்லப் பண்ணுறான்னு சொல்லி கொடுத்தவங்களுக்கு சம்ஸும் பார்த்தோம். இப்போ ரெண்டாவது கிளாஸில் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின், ரயில்வே கொஸ்டின், எஸ்எஸ்சி கொஸ்டினில் கேட்ட கணக்கை மட்டும் இப்போ சால்வ் பண்ணி காட்டுறேன். அப்படி முடித்த பிறகு உங்களுக்கு அடுத்த வீடியோ இல்லை இன்றைக்கி டிஸ்டன்ஸ் ஹைட் கண்டுபிடிக்கிறது, அது முக்கியமான கொஸ்டின். நிறைய கொஸ்டின் பேப்பரில் பார்த்தேன். டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது, ஹைட் கண்டுபிடிக்கிறது, தீட்டா கண்டுபிடிக்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி லாஸ்ட் இயர் கொஸ்டின், அதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, வீடியோக்கு போயிடலாமா? ஃபர்ஸ்ட் சம், cot theta equal to 3/4 if find cosecant theta. இதுக்கு 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 4/5, B 1, C 5/4, D none of this. இந்த மாதிரி ஆன்சர் இருக்கு, கவனிங்க. இந்த மாடல் போன கிளாஸ் ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் இன்னொன்று கவனிங்க. அப்படியே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிவனில் காட் தீட்டா 3/4 கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபார்முலா படிக்க சொன்னோம். உங்களுக்கு ஒரு 3 ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ட்ரையாங்கிள் போட சொன்ன ஞாபகம் இருக்கா? ஒரு ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டுங்க. இது டிகிரி 90 டிகிரி, இது தீட்டா, இது ஆப்போசிட் சைடு, இந்த பக்கம் அட்ஜசன்ட் சைன் சொல்லுவாங்க, இது ஹைபாட்னஸ். நம்மளுக்கு 3 ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு சைனுக்கு என்ன ஃபார்முலா எழுதி போட்டோம்? ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னஸ். நம்ம ஷார்ட்டாக எழுதிக்கும். காசுக்கு ஃபார்முலா அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னஸ். காட்டுக்கு tan தீட்டா, tan theta formula opposite side by adjacent side. ஆனால் இங்கே என்ன தேவைப்படுதுன்னா, cot theta எதுக்கு ரெசிப்ரோக்கல் cot thetaனா டேனுக்கு. அப்போ cot theta எப்படி ஃபார்முலா இருக்கும்? adjacent side by opposite side இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வந்து 4, adjacent side வந்து 3. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஹைபாட்னஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஷார்ட் அப்படி போட்டுக்கலாம். என்ன பண்ணிக்கலாம்? ரூட்டு போட்டுங்க. இதை ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் இது ஒரு ஸ்கொயர் பண்ணி கிடச்சிரும். ஏன் அப்படின்னா, இந்த 3 பக்கத்தில் இது பெரிய பக்கமாக இருக்கும். இது கண்டுபிடிக்க ப்ளஸ் பண்ணணும், இதுக்கு மைனஸ் பண்ணணும். அப்படி ஷார்ட்டாக பண்ணிக்கலாமா? 16 + 9 25, அதுக்கு 5. அப்போ ஹைபாட்னஸ் கண்டுபிடிச்சாச்சு 5. என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, கொசிகன் தீட்டா. கொசிகனுக்கு ஃபார்முலா சைனுக்கு ரெசிப்ரோக்கல் கொசிகன். இந்த 3 ஞாபகம் வச்சுக்கணும். சைனுக்கு கொசிகன், காசுக்கு சீக்கன் தீட்டா, இதுக்கு சீக்கன் தீட்டா ஞாபகம் வச்சிங்க, இதுக்கு கொசிகன் தீட்டா ஞாபகம் வச்சிங்க, இதுக்கு காட் தீட்டா. ஓகே, கொசிகனுக்கு ஃபார்முலா என்ன, எப்படி எழுதணும்? ஹைபாட்னஸ் பை ஆப்போசிட் சைடு. ஹைபாட்னஸ் வந்து 5, கர்ணம் 5, ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா 4. அப்போ ஆன்சர் வந்து 5/4 கிடைக்குது. இது ஒரு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் கவனிங்க. கவனிச்சிட்டிங்களா? இன்னொரு மெத்தடு, காட் தீட்டா 3/4 கொடுத்து கொசிகன் கேட்டிருக்கு. இந்த காட்டுக்கும் கொசிகனுக்கும் ஒரு ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? 1 + cot squared equal to cosecant squared theta. இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கும். 1 + cot squared equal to cosecant. ஒரு 3 ஃபார்முலா ஞாபகம் வைக்க சொன்னோம் உங்களுக்கு. இந்த 1 வர்ற மாரி sin squared + cos squared equal to 1, secant squared minus tan squared, அது ஒரு 1, cosecant squared minus cot squared, அதுவும் ஒரு 1. இந்த 3 முக்கியமான ஃபார்முலா. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தேவைப்படுது? கொசிகன் ஸ்கொயர்டு தேவைன்னா இந்த மைனஸ் ப்ளஸ்ஸாக மாற்றிடும், 1 + cot ஸ்கொயர்டாக மாற்றிக்கலாம். ஓகே, அதான் ஃபார்முலா எழுதியாச்சு. அப்படி கொடுக்கலாமா? 1 + காட்டுக்கிற மதிப்பு கொடுத்துருக்கு பாருங்க, 3/4 ஸ்கொயர் பண்ணுறோம். இது அப்படியே இருக்கட்டும், கொசிகன் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, இது அப்படியே எழுதிக்குவோம். கொசிகன் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டுமா? ரைட். கொசிகன் ஸ்கொயர்டு தீட்டா ஈக்குவல் டு, இது அப்படியே எல்சிஎம்ல குறுக்கு இருக்குங்க, 16 + 9 25/16. இதான் உங்களுக்கு கொசிகன் ஸ்கொயர்டு.
நம்மளுக்கு கொசிகன் தீட்டா தேவைப்படுதுன்னா ஸ்கொயர் ரூட்டாக மாற்றிங்க 25/16. அதுக்கு ரூட் எடுத்தோம்னா உங்களுக்கு 5, இதுக்கு 4. அப்போ ஆன்சர் கிடச்சிடும் 5/4 கிடச்சிடும். இது ஒரு மெத்தடில் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டைம் போகலாமா? ரைட், செகண்ட் சம். இதுவும் பழைய கொஸ்டின் பேப்பரில் இருக்குதான். இந்த கணக்கம் சால்வ் பண்ணிடுவோம். tan squared x plus 1/tan squared x equal to 2. இங்கே கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா 0 to 90 டிகிரியில் இருக்குது. அதாவது எக்ஸ் ஆனது 0வோட அதிகமாக இருக்குது, 9 கம்மியாக இருக்குது. கிரேட்டர் தென் எக்ஸ், லெஸ் தென் 90. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸோட மதிப்பு கேட்டிருக்காங்க. இங்கே இதுக்கு ஆன்சர் 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 1 15 டிகிரி, 2 20 டிகிரி, அப்புறம் 45 டிகிரி, அப்புறம் 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணு கவனிங்க. அப்படியே tan ஸ்கொயர் ப்ளஸ் 1/tan ஸ்கொயர் ஈக்குவல் டு, நம்ம இதுக்கெல்லாம் ஃபார்முலா கொடுத்தும் கண்டுபிடிக்கலாம். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இப்போ 1/sin உங்களுக்கு தெரியும், அதோட கொசிக்கன். 1/cosனா காசுக்கு தலைகிலி, ரெசிபோரல் சீக்கன். 1/tan அது காட் தீட்டா. நம்மளுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை கவனிங்க. அந்த டேபிள் வேலையை எழுதி போட்டேன் உங்களுக்கு. sin 90 எவ்வளோ வரும், tan 45 எவ்வளோ வரும்னு எழுதி போட்டிருக்கேன். இங்கே கவனிக்கலாமா? tan ஸ்கொயர்டு எக்ஸ் ப்ளஸ் 1/tan ஸ்கொயர்டு எக்ஸ் ஈக்குவல் 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே எந்த டிகிரியை கொடுத்தா 2 வரும், அதுதான் ஆன்சராக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் கவனிங்களேன். tan உங்களுக்கு 15 மதிப்பெல்லாம் கிடையாது, அதெல்லாம் பாயிண்டில் வந்துடும். அதுமாரி 60 கொடுத்து பார்ப்போம், லாஸ்ட்டாக கொடுத்து பார்ப்போம். இப்போ tan 45 பாருங்கள் 1. இப்போ tan 20 கொடுத்தோம்னு வச்சிங்களேன், உங்களுக்கு அதெல்லாம் பாயிண்டில் ஆன்சர் வரும். ஆனால் இங்கே 2 இருக்கிறதுனால 1 45 இருக்கும், இல்லை 60 இருக்க போகுது. tan 45 1, tan 60 √3. ரெண்டையும் கொடுத்து பார்ப்போம். tan 45 1 ஸ்கொயர்டு, இங்கேயும் ஒரு 1 ஸ்கொயர்டு. 1 ஸ்கொயர் 1, 1/1, 1 + 1 2 கிடைக்குது. அப்போ சரியாக போச்சு, ஆன்சர் கிடச்சிச்சு. அதனால அடுத்த போக தேவையில்லை. உங்களுக்கு இந்த இடத்துல 45 tan 45 கொடுத்தா தான் என்ன கிடைக்குது, 1 1 2 கிடைக்குது. அப்போ அதுக்கு ஆன்சர் 45 கொடுத்துடலாம். சரியா? இந்த இடத்துல tan 45 கொடுத்து பாருங்க. tan 45 டிகிரி 1, அதே எங்கேயும் கொடுத்துக்கிறோம். இது ஒரு மெத்தடில் ஆன்சர் பண்ணியிருக்கோம். கவனிச்சிங்க. அப்படியே tan 45 1, இங்கே ஒரு 1 கொடுத்தோம்னா 1 ஸ்கொயர் 1, 1/1 2 கிடச்சிச்சு. இந்த பக்கம் நம்பரு இந்த பக்கம் வந்துட்டா அது ஆன்சராக இருக்கும். ஓகே, கவனிக்கலாமா? அப்படி பார்த்துங்க. அப்படியே அடுத்த மாடல். மூணாவது கொஸ்டின். இதுவும் கொஸ்டின் பேப்பரில் உள்ள கணக்கு தான். தேர்ட் கொஸ்டின். sin 2θ ஈக்குவல் டு cos 3θ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் sin power 4θ plus cos power 4θ அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 1, 1/2, 1/4 இப்படிலாம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஆன்சர் 1/8ன்னு கொடுத்துருக்காங்க. சாரி, இந்த சம்மு மட்டும் sin 4 ஆன்சர் 1, 1/2, 1/4, 1/8. ஓகே, ஆனால் இங்கே நம்மகிட்ட கணக்கு மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. 2 sin θ ஈக்குவல் டு சீக்கன் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. எடுத்துருங்க நீங்க. Two sin θ equal to secant θ. Find the value of sin power 4θ, cos power 4θ. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 1/2, 1/4, 1/8. சரி, உங்களுக்கு சைன் சீக்கன் ரெண்டு ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. இங்கே 2 கொடுத்துருக்காங்க. இங்கே தீட்டா கண்டுபிடிச்சாதான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அப்போ 2 sin θ ஈக்குவல் டு சீக்கன் தீட்டாவா? 2 sin θ ஈக்குவல் டு
சீக்கனை 1 பை காசுன்னு போட்டுக்கலாம். ஏன்னா காசு வர தலைகீழ் தான் சீக்கன். இந்த குறுக்கு பிறகுனா 2 sin theta cos theta equal to 1. ஒரு ஃபார்முலா படிக்கணும். 2 sin theta cos theta equal to sin 2 theta ஒரு ஃபார்முலா இருக்கு. அப்போ இதுக்கு ஃபார்முலா sin 2 theta equal to 1. அப்படியே 2 theta மட்டும் வச்சிங்க. sin எந்த மதிப்புக்கு 1 வரும்? ஏற்கனவே எழுதி போட்டிருக்கேன். sin 90 1. போன வீடியோவில் இந்த டேபிளில் எழுதி போட்டிருக்கோம். லாஸ்ட்டாக ஞாபகப்படுத்தி விட்றேன். அது வந்து sin 90 குறிக்கும். அப்போ sin 91 theta equal to 90 by 2 45 டிகிரி. அப்போ தீட்டா மதிப்பு 45 டிகிரி. ஏன் அப்படின்னா sin 45யும் cos 45யும் ஒரே மதிப்பு தான். sin 45 வந்து 1 by root 2, cos 45யும் 1 by root 2 தான். இதுக்கு தலைகிழி கொசிக்கன், அதுக்கு root 2 வரும், இதுக்கு வந்து root 2 வரும் சீக்கனுக்கு. ரைட். இப்போ நம்மளுக்கு தீட்டா கிடச்சிச்சா? 45 டிகிரி கிடச்சிச்சு. இப்போ கொடுத்து போட்டுக்கலாம். sin power 4 theta cos power 4 thetaங்களா? sin 4 theta 45 கொடுங்க அப்படியே, ப்ளஸ் cos இங்கே ஒரு 45 டிகிரி கொடுக்குமா? sin 45 இப்போ எழுதி போட்டிருக்கோம் 1 by root 2. 1 by root 2வை 4 வட்டி பெருக்கணும். அதே இங்கேயும் 1 by root 2வை 4 வட்டி பெருக்கணும். ஸோ ஒரு கொஸ்டின் பார்த்தா அப்படி sin தீட்டாவும் காஸ் தீட்டாவும் எந்த மதிப்புக்கு சமமாக இருக்கும்னா 45 டிகிரிக்கு தான் சமமாக இருக்கும். ஓகே, இதை 4 வட்டி பெருக்கினா 1 தான். root 2 4 வட்டி பெருக்கினா என்ன வரும்? root 2 root 2 root 2 root 2 root 2 root 2 2, அங்கே ஒரு 2, அப்போ 2 சார் 4 ஆகிடும். இதுக்கு 1 by 4, 1 by 4 1 by 4 1 by 2 ஆன்சர். இல்லாட்டி 4 காமனாக எடுத்து மேலே கூட்டி எழுதுங்க. 2 by 4 அடித்தோம்னா 1 by 2 கிடைக்கும். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 by 2. இது ஒரு கொஸ்டின் மாடல், சாரி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, அதை கவனிச்சிங்க. அப்படியே ஒன்று 4 வட்டி பெருக்குன்னா 1, root 2 4 வட்டி பெருக்குன்னா root 2 into root 2 2, இன்னொரு 2 2 சார் 4. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இதுவும் ஒரு கொஸ்டின் உள்ள கணக்கு தான், பழைய கொஸ்டின் உள்ள கணக்கு. இந்த கணக்கு பார்க்கலாம். sin 2 theta equal to cos 3 theta ஃபைன் தீட்டான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 18 டிகிரி 27, அப்புறம் 36, அப்புறம் 45 கொடுத்துருக்காங்க. எப்படி மெத்தடை கவனிங்க. ஃபஸ்ட்டு மெத்தடாக போட்டுருவோம், அப்புறமா கொஞ்சம் ஷார்ட் ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். sin 2 theta equal to cos 3 theta. ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். sin 90 minus theta ஈக்குவல் என்ன தீட்டா மாறும்? cos theta மாறும். cos 90 minus theta sin theta. இந்த காசை இப்படி எழுதலாம். sin 2 theta equal to sin 90 minus இங்கே தீட்டா இருக்கா, இங்கே 3 theta போட்டுக்க போகிறோம். 3 theta. ஃபார்முலா பாருங்க. sin 2 theta இங்கே sin 90 minus theta அப்படின்னு எழுதியாச்சு. இது ரெண்டு கட் பண்ணிடுவோம். 2 theta equal to 90 minus 3 theta. இந்த மைனஸ் 1 ப்ளஸ் ஆகிக்குமா? ப்ளஸ் 3 theta equal to 90 அங்கே இருக்கட்டும். 3யும் 2 சேர்ந்தா 5 theta 90 டிகிரி போட்டுக்கும். theta equal to 90 by 5. 90 5 அடித்தோம்னா ஓரஞ்சு 5 40 8 5 40ங்களா? அப்போ தீட்டா எத்தனை டிகிரி வருது? 18 டிகிரி கிடைக்கிது. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 18 டிகிரி. மறுபடியும் சொல்லுங்க கவனிங்க. காசு எப்படி எழுதலாம்னா sin 90 மைனஸ் தீட்டா, இங்கே 3 theta எழுதிக்கலாம். sin 90 அடிச்சிடலாம். இந்த மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறும். 90 அங்கே இருக்கட்டும். கூட்டினா 5 theta equal to 90, தீட்டாக்குள்ள 90 by 5 அடித்தோம்னா 18 கிடைக்கிது. இன்னொன்று கவனிங்க. இந்த ஆன்சர் மூலம் கண்டுபிடிக்கலாமா? அது இங்கே கவனிங்க. அப்படியே எப்பயுமே சைன் இங்கே வந்து ஒரு 40 டிகிரினா அங்கே காஸ் 50 ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். இப்போ சைன் 30யும் காஸ் 60 ஈக்குவலாக இருக்கும். சைன் 30 1/2, காஸ் 60 1/2 தான். எப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 90 கிடைச்சா ரெண்டு மதிப்பு ஈக்குவலாக இருக்கும். இங்கேயும் பாருங்கள் 50 + 40, அப்போ 50 + 40 எவ்வளோ வருது? 90 கிடைக்குதா? ரைட். இங்கே பார்த்தீங்கன்னா
இங்கே 18 கொடுத்து பார்ப்போமா, ஆன்சர் ஏ கொடுத்து பார்ப்போம். 18 கொடுத்து பார்ப்போமா, sin 2 theta cos 3 theta. sin 2 theta 18 டிகிரி கொடுத்துங்க, cos 3 இங்கே ஒரு 18 கொடுத்துங்க. 2 18 36 டிகிரி, cos 3 18 54 டிகிரி. ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணி 90 வந்தால் அது ஆன்சராக இருக்கும். 54 36 கூட்டினா 0 9 90 வருது பார்த்தீங்களா, அப்போ ஆன்சர் ரைட். அப்படி வரலன்னா அடுத்த நாள் செக் பண்ணிக்க வேண்டியதான். இந்த நம்பரை எனக்கு கொடுத்து பெருக்கி வர ஆன்சர், அதே எங்கேயும் கொடுத்து பெருக்கி வர்றது ரெண்டையும் கூட்டினோம்னா, இந்த டிகிரியும் கூட்டினோம்னா 90 வந்தால் அதுதான் ஆன்சராக இருக்கும். ஏன்னா ஃபார்முலா நமக்கு தெரியும், sin 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா. ஓகே, அப்படி கவனிச்சிங்க. அடுத்த மாடல் போகலாம். ரைட், அடுத்த கொஸ்டின் இது ஒரு கொஸ்டின் கேட்ட கணக்கு தான். கொசிகன் ஸ்கொயர்டு 18 டிகிரி மைனஸ் 1 பை காட் ஸ்கொயர்டு 72 டிகிரி ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0 கொடுத்துருக்காங்க, 1 கொடுத்துருக்காங்க, √2 கொடுத்துருக்காங்க, இன்னொன்று 2 கொடுத்துருக்காங்க. கவனிக்கலாமா? ரைட். கொசிகன் ஸ்கொயர்டு 18 டிகிரி 1 பை காட் ஸ்கொயர்டு 72 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இந்த 3 ஞாபகம் சொன்னோம் உங்களுக்கு. கொசிகன்னா 1 பை சைன் தீட்டா, மறுபடியும் ஞாபகப்படுத்திடுவோம். கொசிகன் தீட்டா 1 பை காஸ் தீட்டா சீக்கன் தீட்டா 1 பை டேன் தீட்டா காட் தீட்டா. சீக்கனோட தலைகழிப்பா சைன், கொசிகனுக்கு வந்து சீக்கனுக்கு காஸ், காட்டுக்கு வந்து டேன், டேனுக்கு காட் மாற்றிக்கலாம். அப்படி இதோட ரெசிபரல் இதாக இருக்கும், இதுக்கு ரெசிபரல் இதாக இருக்கும். கொசிகன் ஸ்கொயர்டு 18 டிகிரி 1 பை காட் வந்து காட்னா டேனாக மாறிடுமா, டேன் ஸ்கொயர்டு 70 போட்டுங்க. நம்மளுக்கு மதிப்புலாம் தெரியாது, டேபிள் மதிப்பு கிடையாது 18லாம். உங்களுக்கு நம்ம 0 30 டிகிரி 45 60 90 எழுதி போட்டிருக்கோம். 18லாம் தெரியாது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, கவனிச்சிங்க அப்படியே, டேன் ஸ்கொயர்டு 90லேருந்து எதை மைனஸ் பண்ணால் 72 வரும், 18 மைனஸ் பண்ணால் 90ல் 18 கழிச்சு பாருங்க, 10ல் 2 8ல் 7 72 வருதா. ஒரு ஃபார்முலா எழுதி போட்டிருக்கோம். எந்த ஃபார்முலா, அந்த சைன் போல டேன் 90 மைனஸ் தீட்டா காட் தீட்டா, காட் 90 மைனஸ் தீட்டா டேன் தீட்டா எல்லாம் படித்து பார்த்துக்கணும். இது போல் சீக்கனுக்கும் ஃபார்முலா இருக்குது. சீக்கன் 90 மைனஸ் தீட்டா கொசிக்கன் தீட்டா, கொசிக்கன் 90 மைனஸ் தீட்டா சீக்கன் தீட்டா. சரி, ஓகே. இப்போ கொசிக்கன் ஸ்கொயர்டு 18 டிகிரி டேன் எப்படி மாறுது பாருங்க, டேன் வந்து கார்த்திரா மாறுது. காட் ஸ்கொயர்டு 18 போட்டுக்கணும். இங்கே 19 மைனஸ் தீட்டா, தீட்டா மட்டும் தான் போட்டிருக்கோம். இந்த தீட்டா மட்டும் தான் இங்கே வருது, அதனால நம்ம 18 மட்டும் போட்டால் போதும். அடுத்தது இது ஒரு ஃபார்முலா எழுதி போட்டப்போ தான் கொசிக்கன் ஸ்கொயர்டு தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர்டு தீட்டா ஈக்குவல் டு 1. இங்கே ஒரு மதிப்பு வந்து இங்கே இதே மதிப்பு இங்கே வந்து மைனஸ் வந்து அதுக்கு ஆன்சர் வந்து 1 இருக்கும். ஏன்னா கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா மதிப்பு 1, அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 1 இருக்கும். இதை கவனிச்சிக்கலாமா? ரைட், அடுத்த கொஸ்டின். tan theta minus cot theta equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. if tan theta minus cot theta equal to 0, find sin theta plus cos theta. Find the value of sin theta plus cos
காஸ் தீட்டா. இதுக்கு 4 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 0 கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க, அப்புறம் 2 கொடுத்துருக்காங்க, அப்புறம் √2 கொடுத்துருக்காங்க. ரைட். tan theta minus cos theta equal to 0. Find sin theta plus cos theta. Answer 0, 1, √2, √2. எப்படி கவனிக்கலாமா? கிவன் என்ன கொடுத்துருக்கு பார்த்துங்க. கிவன்லாம் நம்ம எக்ஸாம்பிள் எழுத தேவையில்லை, அப்படியே பார்த்துக்கலாம். tan theta equal to மைனஸ் எங்கே போய் ப்ளஸ்ஸாக மாற்றிங்க cos theta. அந்த டேபிள் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேபிள் காலம் மறுபடியும் எழுதி போடணுமா? ஷார்ட்டாக சொல்லிடுறேன் பார்த்துங்க. அப்படியே தீட்டா 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 19 போட்டுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா, அடுத்தது காஸ் தீட்டா, அடுத்து டேன் தீட்டான்னு போட்டுக்குவோம். இதை ஃபில்லப் பண்ணுறதுக்கு போன கிளாஸ் சொல்லி கொடுத்தேன், இருந்தாலும் மறுபடியும் ஞாபகப்படுத்திடுறேன். இங்கே 0 போட்டுங்க. ஒரு சர்க்கிளை 4ஆக பிரித்தோம்னா இங்கே 0, இது கால் பகுதி, அப்புறம் இது அரைப்பகுதி, இது முக்கால் பகுதி 3/4, இது முழு பகுதியின் பேர். இந்த பார்ட் மட்டும் கால் பகுதி, சேர்த்தா அரைப்பகுதி, இது முக்கால் பகுதி, முழு பகுதி. அப்படி ரூட்டு போட்டுக்கலாமா? இது ரூட் எடுத்தால் 0, 1 ரூட் 1, 4க்கு 2, 1 ரூட் எடுத்தால் 1, 2க்கு ரூட்டை பிரிக்க முடியாது, 3க்கு ரூட் தெரியாது, 4க்கு 2, 1 ரூட் 1. ரூட் 3க்கு மதிப்பு இருக்குது 1.732, ரெண்டாக பிரிக்க முடியாது, அதனால் அப்படி எழுதியாச்சு. அப்படி எழுதலாமா? 0, 1/2, 1/√2, √3/2, 1. காசுலாம் ரிவர்ஸில் எழுதுமா? 1, √3/2, 1/√2, 1/2, 0. டேனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. 0 பை நம்பர் வந்தால் 0, நம்பர் பை 0 வந்தால் இன்ஃபினிட்டிவ். இங்கே 2 அடிச்சுட்டா 1/√3 இருக்கும், இங்கே ஃபுல்லாக அடிப்பட்டால் 1 வரும், இங்கே 2 அடித்தா √3 வரும். சரிங்களா? ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட தலைகிலி பார்த்தீங்கன்னா, இப்போ காட் தீட்டா டேனுக்கு தலைகிலி, 0 தலைகிலி எடுத்தால் இன்ஃபினிட்டிவ், இதுக்கு √3, இதுக்கு 1, இதுக்கு 1/√3, 1/0 ஆகிடும். சரியா? இது காட் தீட்டா மதிப்பு. ஏன் தேவைப்படுதுன்னா, டேனும் காட் தீட்டாவும் டேனும் காட்டு எந்த மதிப்புக்கு சமமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 1 வர டிகிரி 45 டிகிரி. அப்போ டேன் 45யும் 1 தான், காட் 45 டிகிரியும் 1 தான். அப்போ தீட்டா மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு, எத்தனை டிகிரி? 45 டிகிரி கண்டுபிடிச்சாச்சு. இந்த டேபிள் ஞாபகம் வச்சுங்க. அப்படியே டேன் தீட்டாவும் காட் தீட்டா ஈக்குவலாக மதிப்பு 45 டிகிரியா? இப்போ கணக்கு போகலாம். என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, சைன் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா. சைன் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா. சைன் தீட்டா வந்து 45 டிகிரி, காஸ் 45 டிகிரி. சைன் 45 பார்த்தீங்கன்னா 1/√2 ப்ளஸ் காஸ் 45யும் 1/√2 தான். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். 45 டிகிரியில் தான் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா? இப்படியே போட்டுக்கலாம். √2 காமன் எடுத்துக்கிட்டு மேலே சேர்த்தா 1 + 1. 1 + 1 என்ன வரும்? 2/√2. நம்மளுக்கு தெரியும், ஒரு 2ல் 2 √2 பிரிக்கலாமா? எல்லா நம்பர்லேயும் 2 ரூட் நம்பர் இருக்குது. ஒரு எக்ஸை 2 √x பிரிச்சுக்கலாம். அப்போ பிரிக்கலாமா? √2 √2 பிரிச்சுக்குவோம், /√2 இதை அடிச்சிருவோம். அடித்தோம்னா ஆன்சரு √2. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா √2 கிடைக்கும். சைன் 45 1/√2, காஸ் 45 1/√2. இந்த வேல்யூ மதிப்பெல்லாம் நம்ம டேபிளை பார்த்து எழுதிக்கலாம். அப்படியே பார்த்து எப்படி உங்களுக்கு சொல்லியாச்சு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஃபில்அப் பண்ணிக்கலாம். ரைட். அடுத்த கொஸ்டின் போகலாமா?
find the value of sin squared theta 1 by 1 plus tan squared theta அப்படின்னு ஒரு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் tan ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் 1 கொடுத்துருக்காங்க, அப்புறம் 0 கொடுத்துருக்காங்க. sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 by 1 plus tan ஸ்கொயர் தீட்டா இதுக்கு மதிப்பு பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் tan ஸ்கொயர் 1 கொடுத்துருக்காங்க, அப்புறம் 0 கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க. sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 by 1 plus tan ஸ்கொயர் தீட்டா ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. சீக்கன் ஸ்கொயர்டு மைனஸ் tan ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1. சீக்கன் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இந்த மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறுமா 1 plus tan ஸ்கொயர் தீட்டா. அப்போ 1 plus tan ஸ்கொயருக்கு ஃபார்முலா வந்து சீக்கன் ஸ்கொயர் போட்டுக்கலாமா? sin ஸ்கொயர் தீட்டா 1 by சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இதோட ஃபார்முலா சீக்கன் ஸ்கொயர்டு. sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 by சீக்கன் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். காசுக்கு தலைகீழி சீக்கன், சீக்கனுக்கு தலைகீழி காஸ். இதை காஸ் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா ஒன்று சொல்லியிருக்கோமா? sin ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் மதிப்பு வந்து ஃபார்முலா அது sin ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இந்த ஃபார்முலா எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் உங்களுக்கு? இது அப்படியே ஞாபகம் வச்சிங்க. ஃபார்முலா சொல்லிக் கொடுப்போம் எப்படின்னு. இதோட மதிப்பு 1. sin ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இந்த ஃபார்முலாவில் நம்ம எப்படி கண்டுபிடிச்சிடலாம்? லாஸ்ட் இந்த ஃபார்முலா பார்ப்போம் எப்படின்னு. இப்போ ஞாபகம் வச்சுங்க அப்படியே. ரைட், அடுத்த கொஸ்டின் போலாமா? x equal to a secant theta, y equal to b tan theta. Find the value of x squared by a squared minus y squared b squared அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் 0, 1, அப்புறம் சீக்கன் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் tan ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. கவனிச்சிக்கலாமா? எக்ஸும் ஒய்யும் கொடுத்து இப்படி கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த எக்ஸ் இருக்க இடத்துல இது கொடுக்கலாமா? கொடுத்தோம்னா என்ன ஆகும்? ஏ சீக்கன் ஸ்கொயர்டு தீட்டா மாறும் பை ஏ ஸ்கொயர்டு. ஒய்க்கு என்ன கொடுக்க போகிறோம்? பி. சரி, கொடுத்தே போட்டுருவோம், அதான் புரியும் உங்களுக்கு. எக்ஸ் ஸ்கொயர்டு பை ஏ ஸ்கொயர்டு, ஒய் ஸ்கொயர் பி ஸ்கொயர்டா. எக்ஸுக்கு என்ன கொடுக்க போகிறோம்? ஏ சீக்கன் தீட்டா, மேலே ஸ்கொயர் போட்டுங்க, பை ஏ ஸ்கொயர்டு. ஒய்க்கு ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க? பி டேன் தீட்டாவா, அதுக்கு மேலே ஸ்கொயர் போட்டுங்க, பை பி ஸ்கொயர்டு. ஏ ஸ்கொயர் பண்ண அப்படி மாறும் ஏ ஸ்கொயர்டு. இங்கே ஒரு சீக்கன் ஸ்கொயர் போட்டுங்க. ஏ ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயர்டு, சீக்கன் தீட்டா ஸ்கொயர் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பை ஏ ஸ்கொயர்டு. இந்த ஸ்கொயரை பிரிங்க, பிக்கு ஒரு ஸ்கொயர் பி ஸ்கொயர்டு, அப்புறம் டேன் ஸ்கொயர் தீட்டா பை பி ஸ்கொயர்டு. ஏ ஸ்கொயர் அடிச்சிடும், பி ஸ்கொயர் பி ஸ்கொயர் அடிச்சிடலாமா? ஏ ஸ்கொயர் அடிச்சாச்சு, பி ஸ்கொயர் அடிச்சாச்சு. மீதி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீக்கன் ஸ்கொயர்டு மைனஸ் டேன் ஸ்கொயர்டு ஈக்குவலுக்கு மதிப்பு என்ன? 1. ஒரு ஃபார்முலா. சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் டேன் ஸ்கொயர் மதிப்பு வந்து 1. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 கிடைக்குது. ரைட், அடுத்த போகலாமா? அப்படி கவனிச்சிங்க. அப்படி அடுத்த மாடல் போகலாம். Find the value of tan 10 degree, tan 45 degree, tan 43 degree, tan 80 degree, tan 47 degree இப்படி கொடுத்துருக்காங்க. tan 10, tan 45, tan 43, 80, 47 கொடுத்துருக்காங்களா? நம்மளுக்கு இது 10 கிராம் மதிப்பு தெரியாது, டேபிள் மதிப்புலாம் தெரியாது, 40 மட்டும் தெரியும்.
உங்களுக்கு tan 45 மட்டும் தெரியுமா? tan 45 டிகிரி ஈக்குவல் டு 1 அது மட்டும் தெரியும், இது தெரியாது. நம்ம ஒன்று சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ரெண்டு மதிப்பை கூட்டி 90 வந்து அதுக்கு மதிப்பு 1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். எப்போனா ஒன்று மட்டும் சால்வ் பண்ணிடுவோம். tan தீட்டாவாக இருந்தால் tan இந்த பக்கம் 10 இருந்தால் அங்கே cot 80 இருக்கணும். ரெண்டையும் ஆட் பண்ணால் 90 வந்து அதுக்கு மதிப்பு என்னவாக இருக்கும்? 1ன்னு சொல்லியிருக்கோம். அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. 10 80 கூட்டி பாருங்கள், ரெண்டையும் அதுக்கு 90 வரும். 43 47 கூட்டி பாருங்க, 43 47 கூட்டினா 0 மீதம் 90யா, அப்போ அதுக்கு 1 தான். அப்படி ஷார்ட்டாக போடலாம். இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு 1, இது ரெண்டு சேர்த்து ஒரு 1, tan 45 1. அப்போ 1 × 1 1. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 தான். இந்த 1 மட்டும் எப்படின்னு சொல்லி தரேன் பாருங்கள். tan 10 tan 18 எப்படி 1ஆ மாறுது அது மட்டும் சொல்லிடுமா? ரெண்டு நம்பரையும் கூட்டி 90 வந்தால் அதுக்கு 1, இந்த 43 47 கூட்டினா 90 அதுக்கு 1, tan 45 மட்டும் இந்த டேபிள் மதிப்பு 1. ஒரே ஒரு மட்டும் இந்த எக்ஸாம்பிள் கவனிங்க. அப்படியே tan 10 × tan 80 என்ன பார்க்கலாமா? 1 வரணும். tan 10 அப்படியே இருக்கட்டும், இதை ஒன்று அப்படியே இருக்கட்டும். tan 90ல் எதை கழிச்சா 80 வரும்? 10 கழிச்சா. 90ல் 10 கழிச்சா 80ஆ? சரி. tan 10 டிகிரி பெருக்கல் டேனுக்கு ஃபார்முலா சொல்லுங்கள். tan 90 - θ cot θ. அப்போ cot θன்னா 10 அப்படி போட்டுக்கலாம். tan எப்படி மாறுது? cot θ மாறுதா? cot 10 போட்டாச்சு. tan 10 அப்படி போட்டுக்குவோம். cot θ ஃபார்முலா சொல்லுங்கள். 1/tan θ. அப்போ 1/tan 10 போட்டுக்கலாம். 10 அடித்தா என்ன கிடைக்குது? 1 கிடைக்கும். அப்போ இப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, 2 டிகிரியை கூட்டி tan cot இல்லை சீக்கன் கொசிக்கன் சைன் காசு கொடுத்துருப்பாங்க. ரெண்டையும் கூட்டி 90ன்னு வந்தால் அதுக்கு மதிப்பு 1 தான். இப்போ 43 47 கூட்டினா 90 வருதா? அதுக்கு 1 தான். tan 45 மட்டும் 1. அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 1, இது ரெண்டையும் சேர்த்தா ஒரு 1, இது ரெண்டையும் சேர்த்து பிறகு அதுக்கு ஒரு 1. இப்போ 1 × 1 × 1 1 கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின். sin 30 டிகிரி cos 60 டிகிரி ப்ளஸ் cos 30 டிகிரி sin 60 டிகிரி இன் மதிப்பு என்ன? ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப்னு கேட்பாங்க. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப். அந்த மதிப்பெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு பார்ப்போம். இப்போ எழுதி டேபிள் எழுதி போட்டோமா? sin 30க்கு மதிப்பு உங்களுக்கு 1/2, cos 60 மதிப்பு 1/2 தான். cos 30 மதிப்பு டேபிளில் பார்த்துங்க √3/2, sin 60 √3/2. இது ரெண்டையும் கூட்டி 90 வந்தால் ரெண்டும் ஒன்றா இருக்கும். அதுமாரி இங்கே ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள், 90 வந்தால் ரெண்டு வேலையும் ஒன்றா இருக்கும். கொடுக்கலாமா? sin 1/2, இது ஒரு 1/2, cos 30 √3/2, அதுக்கு √3/2. 1 × 1 1 2 4, √3 √3 3 ஆகிடும். 2 2 4, √3 × √3 3. 4 காமன் எடுத்துட்டு மேலே கூட்டிக்கலாமா? 1 + 3, 1 3 4/4. அடுத்து என்ன கிடைக்குது? 1 கிடைக்குது. அப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1. இது ஒரு மெத்தட் ஆன்சர் பண்ணியிருக்கோமா? இன்னொரு மெத்தட் கவனிங்க. அப்போ இதோட மதிப்பு 1 கிடைக்குதா? இந்த 1 கொஞ்சம் ஷார்ட்டாக ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். இதை பார்த்தா ஒரு ஃபார்முலா ஞாபகத்துக்கு வரணும். trigonometry பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபார்முலா ஞாபகப்படுத்தணும். என்ன ஃபார்முலா சொல்லுங்கள்? sin A cos B
ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி. இதுக்கு ஃபார்முலா சைன் ஏ ப்ளஸ் பி. சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா இருக்குது, சைன் ஏ மைனஸ் பி ஃபார்முலா இருக்குது, காஸ் ஏ மைனஸ் பி ஃபார்முலா, காஸ் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலாம் படிக்கணும். இப்போ சைன் ஏ ப்ளஸ் பியா, சைன் ஏக்கு வந்து நம்ம 30 டிகிரி எடுத்துங்க, பிக்கு 60 எடுத்துங்க. அப்போ 30 + 60 சைன் ஆட் பண்ண 90 டிகிரி வருதா? சைன் 90 மதிப்பு வந்து அந்த டேபிளில் பார்த்தோம்னா என்ன கிடைக்கும்? 1. சைன் 1 மதிப்பு வந்து 1 நம்மளுக்கு தெரியும். அதனால் இப்போ ஆன்சர் வந்து 1 கிடச்சிச்சா? இதோட மதிப்பு கொடுத்து பெருக்கி இங்கேயும் பெருக்கி கூட்டி போட கிடைக்கிற ஆன்சரும் இது 1 இருக்கும். இது ஒரு மாடல் பார்த்துங்க அப்படியே. ஸோ ஓகே, இப்போ ட்ரிகோனோமெட்ரியோட அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது, ஹைட் கண்டுபிடிக்கிறது, தீட்டா கண்டுபிடிக்கிறது. இந்த கொஸ்டினும் நிறைய கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதில் சில மாடல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம்மா, the angle of elevation of a ladder leaning against wall is 30 degree and the foot of the ladder is 20 meter away from the wall. Find the length of the ladder. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஏணி லேடர் எழுதுனா ஒரு ஏணியை வந்து இப்படி சாத்தி வச்சுருக்கோம். அதாவது சோறு வந்து வால், இதில் வந்து லேடர் அப்படி இருக்குது. இது லேடர் ரெண்டு ஜாயின் பண்ணால் எப்பயுமே ஒரு ரைட் ஆங்கிள் கிடைக்கும். இந்தமாரி கணக்கெல்லாம் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ராயிங் தான் கிடைக்கும். இது வந்து கிரவுண்டு, இது வந்து சுவரை குறிக்குது, இது ஏணியை குறிக்குது, இது தரையை குறிக்குது. பேர் வச்சுக்கலாமா? ஏ பி சின்னு பேர் வச்சுக்குவோம். நல்லா கவனிங்க, இது எப்பயுமே எத்தனை டிகிரியாக இருக்கும்? இது பர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால 90 டிகிரி இருக்கும். இந்த டிகிரி எங்கே குறிக்கணும்னா இங்கே தான் குறிக்கணும், 30 டிகிரி. நம்மளுக்கு தெரியும், இந்த பக்கம் ஆப்போசிட் சைடு, இந்த பக்கம் அட்ஜசன்ட் சைடு. இது ஹைபாட்னஸ். இந்த இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த லெங்த் ஆஃப் த லேடர். இந்த லெங்க்த்து கேட்டிருக்கு, இந்த லேடரோட லெங்க்த்து கேட்டிருக்காங்க. இதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. அப்போ இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 20 மீட்டர். அது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ஏணியோட அடிப்பகுதிக்கும் இந்த சுவருக்கும் இடைப்பட்ட தூரம் இங்கே குறிக்கணும். என்ன குறிக்கணும் பாருங்கள், இந்த 20 மீட்டர் அவே ஃப்ரம் த வால்னா சுவர்லேருந்து ஏணியோட அடிப்பகுதி உள்ள தூரம் 20 மீட்டர். இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? லெங்க்த்து கண்டுபிடிக்க போகிறோம். லேடர் லெங்க்த்து கண்டுபிடிக்கலாமா? லெங்க்த்து கண்டுபிடிக்க போகிறோம். அது எந்த எழுத்தாங்க இருக்குது? ஏசி கண்டுபிடிக்கணும். இப்படி ஷார்ட்டாக போட்டுக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் 3 தான் அதை 3 கொடு, ஏதோ ஒரு 2 கொடுத்து 1 கேட்பாங்க. இப்போ இது கொடுத்து டிகிரி கொடுத்து இது கேட்கலாம், இல்லைனா இந்த பக்கம் கொடுத்து டிகிரி கொடுத்து இது கேட்கலாம், இல்லை 2 பக்கம் கொடுத்து டிகிரி கேட்கலாம். இந்தமாரி நிறைய கொஸ்டின் கேட்கலாம். இதில் கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா இது கண்டுபிடிக்கணுமா? இதான் கொஸ்டின் மார்க். இது கொடுத்துருக்கு. அப்போ என்ன கொடுத்துருக்கோ அதை இடத்துக்கு ஃபஸ்ட்டு எழுதிங்க. அட்ஜசன்ட் சைட் பை, என்ன கேட்டிருக்கோ அதை பையில் எழுதிங்க. ஹைபாட்னஸ். நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் ஈக்குவல் டு காஸ் தீட்டா அப்படின்னு ஃபார்முலா தெரியும். இது கொடுத்த நம்பரு 20 பை ஹைபாட்னஸ் கண்டுபிடிக்கணுமா? ஏசி அப்படியே போட்டுக்குவோம். காஸ் என்ன டிகிரி? 30 டிகிரி எழுதிக்குவோம். தீட்டா மதிப்பு இங்கே என்ன இருக்குது? 30 டிகிரி இருக்குது. 20 பை ஏசி காஸ் 30 மதிப்பு √3/2. இந்த டேபிள் இப்போ எழுதி போட்டோம், அதில் பார்த்துங்க. குறுக்கு பெருக்கலாம் அப்படியே, இதை பெருக்கலாம் அப்படியே. ஏசி இன்டு √3, இதை மல்டி பண்ணால் 20 × 2 வரும். ஏசி ஈக்குவல் டு 22 × 40, மல்டிபிள் டிவைட் ஆகும் √3. ஏசி ஈக்குவல் டு 40 √3. இந்த √3 மதிப்பை கொடுத்து நம்ம டிவைட் பண்ணோம்னா பாயிண்டில் இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அப்படியே காஞ்சிகேட் பண்ணுங்கள். √3 பை √3. இந்த √3 மேலும் பெருக்க போகிறோம். 40 √3. √3 ஆகிடும், 3 ஆகிடும். இந்த √3 மதிப்பு கொடுத்து பெருக்கி போட்டுருக்க போகிறோம்.
√3 மதிப்பு தெரியும் 1.732 40 பெருக்கல் 1.732 பை 3 வகுத்துக்கலாம். அப்படியே பெருக்கி பாருங்க. அப்படியே 1.732 40 பெருக்குவோம். பெருக்கும்போது 8 12 மீது 1 29 மீது 2 6 வருது. ஒரு 0 சேர்த்துக்கும். 3 டிஜிட் பாயிண்ட் பண்ணா இது அடிபட்டுப்படும். 69.28 வருது பை 3 டிவைட் பண்ண போகிறோம். அப்படி அடிச்சிடலாமா? 2 6 3 9 2 டிவைட் பண்ண முடியாது. 0 போடுங்க. 9 27 இப்படியே போயிட்டு இருக்கு. 1 0 3 நம்மளுக்கு ஆன்சர் 23.093 மீட்டர்னு போயிட்டு இருக்கு. தோராயமாக என்ன பண்ணலாம்னா 23.093 ஆன்சரை பார்த்தீங்கன்னா 23 மீட்டர் கொடுத்துருப்பாங்க. 0 கட் பண்ணிட்டு இப்படி எழுதியிருக்காங்க. சரி, ஓகே. இந்தமாரி கணக்கெல்லாம் நிறைய கணக்கெல்லாம் கொஞ்சம் ஷார்ட்டாக ஆன்சர் பண்ணி பார்ப்போம். அடுத்த கிளாஸில் வந்து டிகிரி 2 டிகிரி விழுத கணக்கெல்லாம் இருக்குது. அப்புறம் ஒரு லைட் ஹவுஸ்லேருந்து 2 கப்பலை பார்ப்பாங்க, அந்த டிஸ்டன்ஸ் கேட்பாங்க. அந்தமாரி கணக்கெல்லாம் அடுத்த கிளாஸ் சொல்லிக் கொடுக்கலாம். ஒரு ஃபார்முலா ஒன்று சொல்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு அது மட்டும் சொல்லி முடிச்சுக்கலாம். பாருங்கள். அப்படியே ஒரு ஃபார்முலா சொன்ன முக்கியமான ஃபார்முலா sin ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. எப்படி கொண்டு வரலாமா? அப்படியே கவனிச்சிங்க. எப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஒரு செங்கோண முக்கோணம், ஒரு ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிள் போட்டுக்கலாமா? இப்படி போட்டுங்க. இது தீட்டா, இது ஏ பி சின்னு பேர் வச்சுக்கலாமா? இந்த பக்கம் ஏன்னு வச்சுக்குவோம், இது பின்னு வச்சுக்குவோம், இது சின்னு வச்சுக்குவோம். நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். சைன் தீட்டா ஃபார்முலா சொல்லுங்க. ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னஸ். ஷார்ட்டாக போட்டுக்கலாம். ஆப்போசிட் வந்து ஏ, ஹைபாட்னஸ் என்னது சின்னு போடுங்க. அடுத்தது காசு கண்டுபிடிப்போம், ஏன்னா காசு தேவைப்படுது. காஸ் தீட்டா ஃபார்முலா வந்து அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னஸ். அட்ஜசன்ட் சைடு வந்து பி, ஹைபாட்னஸ் வந்து சி. அப்படி ஸ்கொயர் பண்ணலாமா? சைன் ஸ்கொயர் தீட்டா, இங்கேயும் ஸ்கொயர் பண்ணுங்க. காஸ் ஸ்கொயர் தீட்டா ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறோம். அப்போ அங்கேயும் ஸ்கொயர் பண்ணோம். ஏ ஸ்கொயர்டு சி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர்டு. இதே ஸ்கொயர் பண்ணால் சைன் ஸ்கொயர்டு, இதே ஸ்கொயர் பண்ணால் காஸ் ஸ்கொயர்டு. இங்கே ஏ ஸ்கொயர்டு பை சி ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர்டு. இங்கே பி சி ஸ்கொயர் காமன் எடுத்துக்கிட்டா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வருது. இந்த ட்ரையாங்கிள் பாருங்க. அப்படியே ஒரு செங்கோண முக்கோணத்தில் பெரிய பக்கம் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 சின்ன பக்கம் ஸ்கொயர், அதாவது ஏசி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர்டு ப்ளஸ் பிசி ஸ்கொயர்டு. இந்த பிதாகரஸ் தேற்றம், அதாவது சி ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் இல்லை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு என்ன எழுதலாம்? சி ஸ்கொயர் போடலாம். இந்த இடத்துல சி ஸ்கொயர் போட்டால் பை சி ஸ்கொயர்டு. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர்டு இங்கே இருக்குது. இது அடிச்சிடலாமா? அடித்தா 1. அப்போ சைன் ஸ்கொயர்டு ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1 கிடைக்குது. இதுலேருந்து நிறைய ஃபார்முலா உருவாக்கலாம். அதெல்லாம் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது, ஹைட்டு கண்டுபிடிக்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.